வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன். பரமத்திவேலூரிலிருந்து சந்திரன் பேசுகிறேன். பராசர யூடியூப் சேனல் வழியாக, பராசர யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும், இதுக்கு கமெண்ட், லைக் இதெல்லாம் குடுத்து கொண்டு இருக்கிறதுக்கும், அதேமாரி நேரில் ஃபோன் பண்ணி தங்களோட கருத்துக்களை எனக்கு பதிவிட்டதுக்கும், மனமார்ந்த நன்றியை மீண்டும் சொல்லுகிறேன். ஏன்னா, நம் ஒவ்வொரு விஷயத்தையும் உணரும்போது, பிறருக்கு அதை சொல்லி விடுகிறோம் என்பதுதான் அது என்னோட பழக்கங்க. அது மாரி நான் எந்த ஒரு நிகழ்பாட்டை பார்த்தாலும், அது தனக்கு என்ன உணர்த்துகிறதோ அந்த நிலைப்பாட்டை பிறரிடத்தில் நான் சொல்லிவிடுவேன். அது மாரி இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக ஒரு அனுபவ ரீதியான ஒரு ஜாதகத்தை உங்களுக்காக நான் பார்த்து உணர்ந்த, அ ஆச்சரியப்பட்ட, ஒரு நான் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை இங்க சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா, ஒரு ஜாதகத்துக்கு கிரகங்கள் எந்த மாரி குடுக்குது பலனை என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் பிறந்து விட்டா மனிதனாக பிறந்து விட்டால், எல்லாரும் வாழ வேண்டும் என்பது மேலோங்கிகளுடைய ஆசை. அந்த வாழ்வு சீராக இருக்குதா? சிரமப்பட்டு இருக்குதா? அற்பாயுசில் முடியுதா? என்பதை பார்க்கும்போது, ஜாதகம் ஒருவருக்கு சாதகமா இருக்குதா? பாதகமா இருக்குதா? என்பதை நிலைப்பாட்டை நம் ஜோதிடம் மூலமாக தெரிந்து கொள்வது அவசியமாகும் என்பதற்காக இந்த கருத்தை பதிவிடுகிறேன். ஏன்னா, இந்த ஜாதகம் நான் சொல்லக்கூடிய ஜாதகம் பார்க்கும்போது, இளம் வயசு ஜாதகம். ஒரு 15 வயசு பையனோட ஜாதகம்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த ஜாதகர் இளம் வயசுலயே தன்னை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. எதனாலனா, ஒரு நோய் வாய்ப்பட்டு, ஒரு பிரச்சனையினால் ஒரு ஒரு தன்னோட நிலைப்பாட்டை இழந்துட்டார் அப்படின்னு ஒரு தன்மை. இதற்கு என்ன காரணம்? ஜாதக ரீதியா நம்ம எப்படி பார்க்க முடியும்? இத நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த ஒரு பதிவுன்னு வச்சுக்கங்க. இது உங்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு ஒரு பயன் தரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பெற்றோர்களும் தங்களோட குழந்தையோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? வாழ்க்கை எப்படி இருக்கும்? படிப்பு நிலை எப்படி இருக்கும்? அதோட ஆயுள் பாவம் எப்படி இருக்கும்? அதுக்கு என்னென்ன மாரி நிலை பண்ண ஒரு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்பது. ஏன்னா வழிகாட்டுவது தான் ஜோதிடம். அப்ப நல்வழியை காட்டும்போது, அவங்களுக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை நம்ம குடுத்துக் கொண்டு இருக்கலாம் என்பதற்காக இந்த கருத்தை, இந்த அனுபவ ஜாதகத்தை உங்களிடத்திலும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே. இந்த ஜாதகர் பிறந்தது 3/3/2009 10 மணி 12 நிமிஷம் பிஎம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காரு. நாமக்கல் மாவட்டத்தில். அப்ப இந்த ஜாதகர் பிறந்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். ரிஷப ராசி, துலா லக்கினத்தில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு. இந்த ஜாதகத்தில் லக்கினத்தில் பார்க்கும்போது, துலா லக்கினத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. அதே மாரி லக்கினத்துக்கு 2ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் இல்லை. லக்கினத்துக்கு 3ஆம் இடத்திலும் எந்த ஒரு கிரகமும் இல்லை. லக்கினத்தில் 4ல் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் இருக்கிறது. செவ்வாய் பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார், குரு பகவான் இருக்கார். இப்ப குரு பகவான் அந்த இடத்துல நீசம் பெறக்கூடிய தன்மை. லக்கினத்துக்கு 4ஆம் இடத்துல நீசம் பெறக்கூடிய தன்மை. அப்ப அங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய தன்மை. அப்ப குரு நீசமாயிட்டா, அங்க பலம் இழக்குதுன்னு நம்ம அர்த்தம். ஆனா செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதனால, அங்க குருவுக்கு நீச பங்கம் ஆயிட்டான்னு எடுத்துக்கலாம். அப்ப 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் 10 கூடைய இந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதி வரக்கூடியவன் 5ல் பூர்வ புண்ணியத்தில் இருக்கார். 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி போய் 6ல் சுக்கிரன் 6ல் உச்சம் பெற்றிருக்கார். அதாவது 6ஆம் இடத்த சத்துரு ஸ்தானம், நோய் ஸ்தானம், கடனை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம், வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இதுதான் 6ஆம் பாவம். இப்ப 7ஆம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்லை. 7ஆம் பாவாதிபதி அதற்கு 10ல் இருக்கார். 4ல் லக்கினத்துக்கு 4ல் இருக்கார். 8ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கார். ரோகிணியோட சாரத்தை பெற்று உச்சம் பெற்றிருக்கார். ஆ 10ஆம் பாவத்தில் 9ஆம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்ல. 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா, கேது பகவான் இருக்கார். இப்ப இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா, திதி சூனியம்னு பார்க்கும்போது 10ம் 3ம் திதி சூனியமா வந்துருதுன்னு வச்சுக்கங்களேன். 10ஆம் பாவம், 3ஆம் பாவம் திதி சூனியம். இப்ப திதி சூனியத்துக்கு நம்ம வேண்டாம். அப்ப சனி பகவான் 11ஆம் பாவத்தில் வக்கரம் பெற்றிருக்கார். சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கார். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்ப 12ஆம் பாவத்தில் மாந்திங்கிற ஒரு கிரகம் அமர்ந்துருச்சு. மாந்திங்கிற ஒரு கிரகம் 12ஆம் பாவம். இப்ப இந்த ஜாதகத்தில் சந்திர பகவான் திசை பார்த்தீங்கன்னா, இருப்பு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 9 மாசம் 2 2 9 வருஷம் 2 மாசம் 8 நாள் சந்திர திசை இருப்பு. அதுக்கு அடுத்து செவ்வாய் திசை 7 வருஷம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு 16 வயசு 2 மாசம் 8 நாள் வரைக்கும் செவ்வாய் திசை நடப்பு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு 15 வயசு 1 மாசம் 20 நாள். அப்படிங்கிற ஒரு தருவாயில் தனக்கு இவருக்கு ஒரு நோய் வகைப்பட்டதனால், இவரு இழக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஏன் அப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது, எனக்கு வந்தது ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் இருக்கும்போது ஜாதகம் பார்க்க வந்தாங்க. சொன்னாங்க. அது
ஆன்லைன்ல தான் அனுப்பிச்சாங்க. நேர்ல கூட வரலைங்க. இப்படி பையன் உடம்பு சரியில்லாம இருக்காங்க ஆஸ்பத்திரியில. இவன் எப்ப திரும்பி வருவானுங்க? எந்த மாரி ஒரு நிலையில இருப்பான்? அப்படின்னு அவங்க வந்து ஆரம்பத்தில காய்ச்சலுக்காக போய் சேர்த்துனாங்க. காய்ச்சலுக்கு போய் சேர்ந்தோனே, அந்த காய்ச்சல் வைரஸ் காய்ச்சலாகி, அந்த காய்ச்சல் வந்து இந்த பையனுக்கு வந்து கரெக்ட்டா செவ்வாய் திசையில் வந்து இந்த பையனுக்கு வந்து சுக்கிர புத்தி. லக்னாதிபதியோட புத்தி. செவ்வாய் திசைங்கிறது 2க்கு 7 கூடியவன். இந்த ஜாதகத்துக்கு செவ்வாங்கிறது 2க்கு 7 கூடிய 2ஆம் இடம் மாரகத்த குறிக்கும். சரத்துக்கு 2, 7 மாரகத்த குறிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்ப இந்த 2, 7 கூடிய செவ்வா வந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். தாயாரோட ஸ்தானத்துல. அப்ப 4ஆம் இடத்துல தாயாரோட பாவத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்தனால, தாயாருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில. தாயார் ஒரு பாதிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்டின்னா, என் பையனால தாங்க எனக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குதுங்க. பையன் எப்பங்க சரியாவான்? அப்படின்னு அவங்களோட பெரிய ஒரு கண்ணீர் விட்டு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரீதியா சொல்லக்கூடிய உன் பையன் வந்து ஓரளவுக்கு உனக்கு வந்து உடல் நிலை ரொம்ப கொஞ்சம் இதாத்தமா இருக்குது. இப்ப 6 கூடிய புத்தி வேற நடக்குது. ஏன்னா, லக்னாதிபதி 6ல உட்கார்ந்திருக்காரு. அது நோய்ங்கிற ஸ்தானம், கடங்கிற ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்போ நோய் வலுப்பெறக்கூடிய தன்மையா இருக்குது. நோய் இப்போதைக்கு தீராத ஒரு தன்மையா இருக்குது. கொஞ்சம் லேட்டா இதாம்மா தீரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இல்லைங்க டாக்டர்லாம் வந்து பையனுக்கு வந்து பொழைக்க வைக்க முடியாது, காப்பாத்த முடியாது. நீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார். நாங்க என்ன பண்ணட்டும்? நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஆமா, உங்க குலதெய்வத்த நீங்க வேண்டிக்கங்க. குலதெய்வம் தான் உங்களுக்கு அனுகிரகம் குடுக்கும். குலதெய்வத்த நம்புற வரைக்கும் உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு 1 மாச காலமா அவங்க தெய்வத்த வேண்டாத தெய்வம் இல்ல, வணங்காத கோயில் இல்ல. அதாவது இருக்கிற இடத்துல இருந்தே அனைத்தும் செஞ்சுக்கிட்டாங்க. நல்லா செஞ்சு இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூஜைகளும், புனஸ்காரங்களும் தெரிஞ்சவங்க மூலியமாக கோயில்ல சொல்லிலாம் பண்ணாங்க. பண்ணி இந்த குழந்தைய வந்து ஒரு காப்பாத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா, ஒரு கிரகங்கள் நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்று பார்க்கும்போது, மிக மிக அந்த குழந்தைக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன குடுத்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, செவ்வாங்கிறது ஒரு இந்த லக்கினத்துக்கு துலா லக்கினத்துக்கு செவ்வா வந்து சமசப்தாதிபதியா வருகிறார். அதாவது 7ஆம் அதிபதியா வந்து 2ஆம் அதிபதியா வரக்கூடிய தன்மை இந்த செவ்வாய்க்கு வந்து, செவ்வாய் சுயசாரம் அவிட்டம் சாரத்துல தான் இருக்காரு. அவிட்டம் 2ஆம் பாதத்துல செவ்வா இருக்காரு. அப்ப அவிட்டம் சுயசாரத்துல பெற்று செவ்வா பகவான் இருந்தும், இந்த ஜாதகத்துக்கு அதாவது மாரகங்கிற ஒரு தன்மை வலுப்பெற்றுச்சு அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்ப நோய்ங்கிற ஒரு ஸ்தானமா இருக்கக்கூடிய லக்னாதிபதி நோய்ங்கிற ஸ்தானத்துல உட்கார்ந்து, அந்த உட்கார்ந்த அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் அவரு போய் நீசமாயி செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால, அப்ப அந்த பாவாதிபதி, லக்னாதிபதி நோய்ங்கிற ஸ்தானத்துல போய் வலுத்திருக்கிறதுனால ஏன்னா நோய் ஸ்தானம் வலுக்கக்கூடாது. லக்னாதிபதி போய் உச்சம் பெற்று நான் இருக்கும்போது அது பெரிய ஒரு குற்றம். அப்படிங்கும்போது, இப்ப சுக்கிரன் தான் லக்னாதிபதி. அவர் ரேவதியோட சாரத்த கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரேவதிங்கிற ஒரு சாரத்த 2ஆம் பாதத்துல அமர்ந்துட்டார். அப்ப சுக்கிரன் 9ஆம்ஸ்ல எங்க இருப்பாரு? அதே வந்து மகரத்துல தான் இருப்பார். 4ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்ப சுக்கிரன் வந்து அங்க வந்து சுக்கிரனோட நிலையும் சரியில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இவருக்கு தசா காலங்கள் செவ்வாவோட தசையில் சுக்கிர புத்தி, புதனோட அந்தரத்தில் இந்த குழந்தைக்கு ஒரு மாரகத்தை ஏற்படுத்திருச்சு. எதனால ஏற்படுத்துச்சு? தனக்கு உடல் ரீதியான ஒரு நோய் வந்து, அந்த நோயோட தாக்கம் அதிகரிச்சதனால், இந்த நோய்க்கு வந்து ஒரு பிளட் மூலியமாக பிளட்டோட சர்க்குலேஷன் குறைஞ்சு, பிளட்ல இருக்க செல் அணுக்கெல்லாம் வந்து அதிகம் கவுண்டிங் ரொம்ப குறைஞ்சு, செல் அணுக்கள் கிருமிகள் ஏறி, ரத்தத்தில கிருமிகள் ஏறி, இந்த குழந்தைக்கு பிளட்டும் குறைஞ்சதுனால், இந்த குழந்தைய அந்த பையன இவங்க வந்து ஒரு மருத்துவத் துறையிலருந்து இவங்களால காப்பாத்த முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து, ஒவ்வொரு உறுப்புகளாக பாதிச்சு, இந்த பையன் வந்து தன்னோட செயல்பாட்டை இழந்து, அதாவது தன்னோட சத்துக்களை இழந்து, தன்னோட பலத்தை இழந்து, அனைத்தும் இழந்து இந்த பையன் வந்து தான் துடிதுடிச்சு ஒரு நிலைப்பாட்டை உணரக்கூடிய தன்மை, ஆ அவங்க அம்மாகிட்ட அந்த பையன் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் ஒவ்வொன்னையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலுமே நம்ம வந்து என்னடா நம்ம டாக்டரா அப்படிங்கிற மாரி, எ அதெல்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடிய தன்மை இந்த மாரி இருக்குமா? இந்த மாரி இருக்குதான்னு நம்மளும் அந்த கிரகத்தோட ஒன்றா பயணிக்கும்போது, அந்த கிரகம் இந்த மாரி செய்யும். இந்த மாரி காலகட்டத்தில இதெல்லாம் நடக்கும். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்ட நம்ம முன்னெடுத்து வைக்கும்போது, "கொஞ்சம் பார்த்துக்குமா, கிட்டயவே இருங்க" அப்படின்னு நம்மளும் முடிஞ்ச ஆறுதல சொல்லியும், அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து காப்பாத்த முடியாத ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு. பிரபஞ்சத்தில் வாழ வைக்க முடியாத நிலைப்பாடு வந்துச்சு. பிரபஞ்சம் எடுத்து கொண்டுருச்சு என்று தான் சொல்ல வேண்டும். அதனால இந்த கிரகங்கள் தசா காலங்கள் என்பது மிக மிக ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலானது. ஏன்னா, செவ்வாய்க்கு வந்து வேதகனா வரக்கூடியவர் புதன் பகவானோட அந்தரம். அதாவது சுக்கிர புத்தியில புதன் அந்தரம் வேற. அது மாரி செவ்வாய் திசை, சுக்கிர புத்தி, புதன் அந்தரத்தில் இந்த குழந்தைக்கு வந்து ஒரு மாரகத்தை கொடுத்துச்சு. எப்படி கொடுத்துச்சுன்னு பார்த்தா, அந்த மாரகாதிபதி 4ஆம் பாவத்துல உட்கார்ந்து
தசையை நடத்துனது, சுயசாரம் பெற்று நடத்துனது. அதே மாரி சுக்கிரன் அங்க போய் 6ஆம் பாவத்துல உட்கார்ந்து, அவரோட நிலைப்பாடு அங்க வந்து உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருந்தனால, இந்த மாரி இந்த ஜாதகத்துக்கு எல்லாமே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை அமைந்ததனால், ஒரு கோச்சார ரீதியா அந்த ஜாதகத்துக்கு அந்த குரு பகவான் வந்து அஷ்டமத்துக்கு போனதனால், ராசியோட இணைஞ்சதனால் அந்த ப்ராப்ளத்தை அதிக அளவில் ஏற்படுத்துச்சு. அதே மாரி சனியும் பூர்வ புண்ணியத்தில் கோச்சார ரீதியா இருந்தும், இந்த ஜாதகத்துக்கு அந்த நிலைப்பாட்டை காப்பாத்த முடியவில்லை என்பது ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா போச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப எதற்காக இந்த ஜாதகம் உங்களிடத்தில் நான் சொல்கிறேன் என்றால், இந்த ஜாதகத்தில் யோகியாக சனி பகவான் அமர்ந்தும், அவயோகியாக சந்திரன் அஷ்டமத்தில் அமர்ந்தனால், கர்மாதிபதி அவயோக வந்து அஷ்டமத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்தனால், ஆயுளுக்கு உண்டான பங்கத்தை சந்திர பகவான் குடுத்துட்டார். அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் அமர்ந்த சந்திர பகவான் 10 குடையவன் கர்மஸ்தானாதிபதியா வந்து, அவர் போய் 8ல் போய் உட்கார்ந்து, அதாவது 8ஆம் இடம் வேலை செஞ்சு, 6ஆம் இடமும் வேலை செஞ்சு, 10ஆம் இடமும் வேலை செஞ்சு, நோய் ஸ்தானமும் வேலை செஞ்சு, அதே மாரி மாரகமும் வேலை செஞ்சு, இது எல்லாமே ஒட்டுமொத்தமா அந்த ஜாதகத்துக்கு வேலை செஞ்சதுனால, இந்த ஜாதகத்தோட காப்பாத்த முடியாத ஒரு சூழ்நிலை, கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை வந்ததனால், இந்த எந்த ஒரு ஜாதகத்துக்கும் இந்த மாரகாதிபதி திசை, மாரகத்தை சரியாக செய்து விடுகிறது. பாதகாதிபதி திசையா இருந்தாலும் ஒரு நமக்கு பாதகத்தை செய்து நம்மளை வந்து ஆள பிழைக்க வச்சுரும். ஆனா, அந்த மாரகாதிபதி திசை இருக்குதுங்களே, நிச்சயமா ஆள கொன்னு போடுதுங்க. இல்லையா? ஆள வந்து இல்லாத பண்ணி போடுது. அப்படிங்கிற ஒரு தன்மையை உருக்கி, அதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் தன்மை, அதுக்கு உண்டான ஒரு சுப கிரகங்கள் பார்த்திருந்தாங்கன்னா, நிச்சயமா அந்த ஜாதகத்துக்கு ஒரு நிலைப்பாடை குடுத்திருக்கும். எந்த ஒரு சுப கிரகமும் பார்க்கவில்லை. அது எல்லாமே ஒரு அசுப தன்மையா ஏற்பட்டதனால், அந்த நோய்ங்கிற ஸ்தானம் வலிமை பெற்றதனால், இந்த ஜாதகத்துக்கு நோய் வடுத்து ஜாதகத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு வந்ததனால், ஒரு நோய் பாவம் எந்த மாரி வேலை செய்யும்? ஒரு ஜாதகத்தை எப்படி பலத்தை குறைக்கும்? பலவீனத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக இந்த ஜாதகம் மூலியமா உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பதிவிடுகிறேன். இத வந்து நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு ஒவ்வொரு கருத்தை சொல்லும் நிச்சயமாக. இந்த ஜாதகம் எனக்கு சொன்ன கருத்துக்கள் மாரி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன் அளிக்கும் என்பதற்காக இந்த கருத்தை ஏன்னா இன்னொரு ஜாதகத்த பார்க்கும்போது நம்ம முன்னாடியே இதுங்களுக்கெல்லாம் ஒரு வழிபாட்டு முறைய சொல்லி, ஒரு பரிகாரத்த சொல்லி, ஒரு காப்பாத்தக்கூடிய ஒரு தருவாயில இருக்கும் என்பதற்காக இந்த ஒரு கருத்தை உங்களிடத்தில் பதிவிடுகிறேன் நண்பர்களே. இதுபோல் ஒவ்வொரு ஜாதகமும் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக உங்களிடத்தில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவ கருத்தையும், உண்மையான நிலைப்பாட்டையும் ஒளிவு மறைவு இல்லாம உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலன் சந்திரன்.